சரி, டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் குக்கிங் பண்ணுறீங்க, சரிங்களா? ஸோ அந்த வீட்டில் 10 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த 10 மெம்பர்ஸுக்கும் நீங்கள் தனித்தனியாக போய் குக் பண்ணிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? 10 பேர்த்துக்கும் சேர்த்து ஒட்டுக்கா குக் பண்ணி ஒட்டுக்கா சர்வ் பண்ணி முடிச்சிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியான வேலையா? அதாவது எல்லாத்துக்கும் ஒட்டுக்கா சமைக்கிறது ஈஸியான வேலையா, அல்லது இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தனித்தனியாக சாப்பாடு சாம்பார்னு சொல்லி தனித்தனியாக வச்சுட்டு போய் அந்த பிளேட்டில் போட்டு தரது ஈஸியான வேலையா? ஸோ நீங்களே சொல்லுங்கள். ஸோ நீங்களே யோசிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். அதாவது எல்லாத்துக்கும் ஒட்டுக்கா சேர்த்து சமைக்கிறது தானே ஈஸி. ஸோ அதே தான் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி டாபிக் தான், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டாபிக் தான் இங்கே நம்ம லூப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த பைத்தான்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கோட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் இந்த பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஸ்ட்ரிங்கை கொடுத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆயிரும், ஓகேங்களா? டெர்மினலில் பிரிண்ட் ஆயிரும். பட் அதே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒருக்கா பிரிண்ட் பண்ணுறதுனா பிரச்சனை இல்லை. ஒரு 20 டைம் பிரிண்ட் பண்ணுற அப்படின்னா சரி, 20 டைம் பிரிண்ட் பண்ணுற அப்படின்னா நான் இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ அதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீணாக போன வேலை தான். பிகாஸ் நீங்கள் எத்தனை டைம் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இங்கே பாருங்கள், ஸோ எத்தனை வந்துருக்குது. ஸோ இன்னும் 4 நான் கொடுக்கல 20 தானத்துக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டே போவீங்க. ஸோ 20 தானங்கிறது கூட பிரச்சனை கிடையாது. அதே ஒரு 100 இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 200 இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 1000 2000. ஸோ நம்ம கோடே பார்த்தீங்க அப்படி நம்ம எழுதுன பைத்தன் கோடே மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டர்ப் ஆயிரும். ஸோ அடுத்து கீழே இருக்கிற கோட்ஸ்லாம் நம்ம எழுதுற பார்க்கறதுக்கு பெருசாக தள்ளிட்டு போகணும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்ப்போம் இல்லையா, பாலிசி அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம். ஸோ அந்த மாதிரி நம்ம தள்ள வேண்டியதாக இருக்கும் நம்ம கோடை. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் பைத்தானில் ஒரு அருமையான ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஒரு அருமையான ஃபீச்சர் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூப். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 20 டைம் எழுதுறதுக்கு பதிலாக ஒரு ஃபார் லூப்பையோ வயல் லூப்பையோ யூஸ் பண்ணி அழகாக எழுதிடலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஃபார் லூப்பை பற்றி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஃபார் லூப் எழுதுறதுக்கு ஒரு சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாருங்கிற ஒரு கீவேர்டோட ஒரு கண்ட்ரோல் வேரியபிள் நம்ம ஒன்று அசைன் பண்ணணும். ஸோ அந்த கண்ட்ரோல் வேரியபிள் இப்போ ஐன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அது என்ன வேணாலும் இருக்கலாம், நம்ம ஐன்னு சொல்லி வச்சுக்கலாம். இன் ரேஞ்ச் ஆஃப். ஸோ ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலி நம்ம இது ஒரு சீக்வன்ஸ், ஓகேங்களா? சீக்வன்ஸ் தான் ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் லிஸ்ட்டு. ஸோ இது என்ன வேணா இருக்கலாம். அதை ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த லூப்புக்கு இல்லையா எத்தனை டைம் ரன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இந்த ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் மூலியமா சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஸ்டார்ட் வேல்யூ ஒன்று கொடுப்போம். ஸ்டார்ட் வேல்யூ 1ன்னு வச்சுக்கலாம், ஸ்டாப் வேல்யூ 5ன்னு வச்சுக்கலாம், இன்க்ரிமெண்ட் வேல்யூ ஒரு 1ன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் இன்க்ரிமெண்ட்லாம் எதுக்கு அப்படின்னா ஐக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் வேல்யூ வந்து ஸ்டாப் வேல்யூக்கு வரைக்கும் ஒவ்வொரு வேல்யூவாக தரும். ஸோ ஒவ்வொரு வேல்யூவாக தரும் போதெல்லாம் இந்த லூப் பார்த்தீங்க அப்படின்னா ஒருக்கா ரன் ஆகும். ஸோ ஐக்கு அந்த ஸ்டாப் வேல்யூ கிடைக்கிற வரைக்கும் இந்த லூப்பு திரும்ப திரும்ப ரன் ஆகும். ஸோ இந்த இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு காலன் கொடுத்து என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இன்டென்டேஷனோட ஒரு இது வரும். ஸோ இன்டென்டேஷன் இருக்கிறங்காட்டி நீங்கள் இதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்க அப்படின்னா ஸோ ஒரு 3-4 ஸ்டேட்மெண்ட் கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிரிண்ட் ஆஃப் இந்த ஐங்கிற வேரியபிளையவே நம்ம எழுதிடலாம். ஸோ இப்போ என்ன நடக்கும்னு சொல்லி நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஹலோ அப்படின்னும் எழுதிடலாம், ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் ஆஃப் ஹலோன்னு எழுதிட்டு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரன் பண்ண போகிறோம். ஸோ எஃப்ஐ கொடுத்து இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று வந்துருக்குது. ஸோ இது என்னென்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐங்கிற ஒரு வேரியபிளுக்கு நான் சொன்னேன் இல்லையா, இது ஸ்டார்ட் வேல்யூ, இது ஸ்டாப் வேல்யூ, இது இன்க்ரிமெண்ட் வேல்யூ. ஸோ 3 கொடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஐங்கிற ஒரு வேரியபிளுக்கு இந்த ஸ்டார்ட் வேல்யூவில் நம்ம என்ன வேல்யூ கொடுத்துக்கிறோமோ அது அசைன் ஆகும். ஸோ 1ங்கிற வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஐக்கு அசைன் ஆகும். ஸோ இந்த 1ங்கிறது லெஸ் தென் ஸ்டாப் வேல்யூவா அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ இங்கே இந்த 5 தான் ஸ்டாப் வேல்யூ. ஸோ இந்த 1ங்கிறது ஃபர்ஸ்ட் ஐக்கு வந்து வேல்யூ வந்துடும் இல்லையா. ஸோ இப்போ இந்த ஐயோடைய வேல்யூ வந்து லெஸ் தென் ஸ்டாப் வேல்யூவான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஸோ 1 இஸ் லெஸ் தென் 5. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிறங்காட்டி அடுத்தது கீழே இருக்கிற கோட்ஸ் எல்லாம் ரன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரன் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 1க்கு தான். ஸோ 1 அதுக்கப்புறம் ஹலோ. ஸோ இந்த 2 எண்ணம் பார்த்தீங்க அப்படின்னா ரன் ஆயிடுச்சு. ஸோ நீ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே இந்த ஃபுல்லாக ரன் ஆனதுக்கப்புறமா கண்ட்ரோல் மறுபடியும் மேலே வரும். ஸோ மேலே வந்து அந்த ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் வேல்யூவால பிளஸ் ஆகும். ஸோ ஐயோட வேல்யூ 1. ஸோ 1 + இன்க்ரிமெண்ட் வேல்யூ 2 ஆகும். அப்புறம் இந்த 2 பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் 5 சொல்லியும் பார்க்கும். ஆமாம். ஸோ லெஸ் தென் 5. ஸோ லெஸ் தென் ஸ்டாப் வேல்யூ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த கோடெல்லாம் ரன் ஆகும். ஸோ ரன் ஆகிருக்கும் பாருங்க. ஸோ 2 ஹலோ. ஸோ 2ஓட வேல்யூ ஆயிடுச்சு. இப்போ ஐயோட வேல்யூ 2 ஆயிடுச்சு. ஸோ 2 இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்குது அண்ட் ஹலோ பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் அதே மாதிரி மேலே போகும். அதே மாதிரி இந்த இன்க்ரிமெண்ட் வேல்யூவால பிளஸ் ஆகும். ஸோ 2 + 1 3. 3 இஸ் லெஸ் தென் 5. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அதே மாதிரி 3 ஹலோன்னு வந்துடுது. ஸோ இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அதே மாதிரி இங்கே வரும். ஸோ 4 ஆகும் வேல்யூ. ஸோ +1 4.
ஸோ இப்போ ஐயோட வேல்யூ 4. ஸோ இந்த 4 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் வேல்யூவோட கம்மியான பார்த்தீங்கன்னா ஆமாம் 4 is less than 5. ஸோ இதுவும் ட்ரூ. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்தது இந்த 4 வந்துருச்சா, உனக்கு அடுத்தது 5 மாறையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐயோட வேல்யூ 5 மாறையில் இந்த 5 is not less than 5, 5 is equal to 5 ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸ் ஆகுது. அண்ட் இந்த ஃபார் லூப்பும் பார்த்தீங்கன்னா டெர்மினேட் ஆகுது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஐக்கு 1ங்கிற வேல்யூலேருந்து 5ங்கிற வேல்யூ கிடைக்கிற வரைக்கும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு வேல்யூ கிடைக்கலையும் கீழே இருக்கிற கோடும் ரன் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷனில் இப்போ நம்ம ஒரு வேல்யூ கூட கொடுக்கலாம். ஸோ இந்த ஒரு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா இது ஸ்டாப் வேல்யூவாக எடுத்துக்கும் கம்பைலர். ஸோ இப்போ இந்த ஒரு வேல்யூ கீழே நம்ம ரன் பண்ணோம்னு வச்சுங்களேன், ஸோ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வேல்யூ டிஃபால்ட்டாக 0 தான். ஸோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வேறு வந்து மேனுவலாக கொடுக்கறது இப்போ நான் கொடுத்த மாதிரி கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இன்க்ரிமெண்ட் வேல்யூவும் டிஃபால்ட்டாக 1 தான். ஸோ 1ங்கிறங்காட்டி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 1 தான் வரும். ஸோ ஸ்டார்ட் வேல்யூ 0. ஸோ 0 + 1 1. ஸோ அந்த ஸ்டாப் வேல்யூவோட கம்மியாக இருக்குதுன்னு பார்க்கும். நான் சொன்ன மாதிரி தான் சேம் ஸ்ட்ரக்சரில் தான் இந்த கோட்ஸ் ரன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டாப் வேல்யூன்னு எடுத்துக்கும், 2 வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் வேல்யூனும் ஸ்டாப் வேல்யூன்னு நினச்சிக்கும், ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்டார்ட் வேல்யூனும் செகண்ட் இருக்கிற ஸ்டாப் வேல்யூன்னு நினச்சிக்கும். 3 வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்ம 3 வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ ஸ்டார்ட் வேல்யூனும் செகண்ட் இருக்கிறத ஸ்டாப்னும் தேர்ட் இருக்கிறது இன்க்ரிமெண்ட்னு நினச்சிக்கும். ஸோ நீங்கள் ஒரு இன்க்ரிமெண்ட் வேறு ஒன்று அதாவது மேனுவலாக நீங்களே அசைன் பண்ணணும் அப்படின்னா இப்போ 2ன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் அசைன் பண்ண என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா. ஸோ இன்க்ரிமெண்ட்டு இப்போ ப்ளஸ் இப்போ வந்து ஐங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வேல்யூ 1 இருக்குமா. ஸோ ரன் ஆனதுக்கப்புறமா 1 + 2 3 தான் ஆகும். சரிங்களா. ஸோ இன்க்ரிமெண்ட்டுங்கிறது இந்த ஐயோட வேல்யூ எவ்வளோ ப்ளஸ் ஆகணும் ஒவ்வொரு இட்ரேஷனுக்கு அப்புறமா அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம் இந்த இன்க்ரிமெண்ட் வேல்யூ மூலிமா. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம ரன் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 1. ஸோ ஸ்டார்ட் வேல்யூ 1 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 1 + 2 3. ஸோ 3யும் பார்த்தீங்க 3 கீழே ரன் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் 3 + 2 5 ஆகுமா. ஸோ 5 கீழே ரன் ஆகலை, ஏன்னா 5 தான் ஸ்டாப் வேல்யூ. ஸோ ஐயோட வேல்யூ 5 ஆகையில் கம்பைலர் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு இந்த ஃபார் லூப்பும் நின்று போயிடும். ஓகேங்களா. ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஒன்லி நம்ம இந்த மாதிரி ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் மட்டும் கிடையாது, வேறையா கூட இருக்கலாம். இந்த சீக்வன்ஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ ஸ்டார்டிங்லேயே ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறோம்னு வச்சுங்களேன். ஒரு லெட் மீ சே இந்த ஸ்ட்ரிங்கை வந்து இப்போ ஏன்னு சொல்லி ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணலாம். ஸோ ஏங்கிற வேரியபிள் அசைன் பண்ணி இந்த ஸ்ட்ரிங்கோடைய ஓகே. ஸோ ஸ்ட்ரிங் அசைன் பண்ணுறதுன்னு இப்படி தான் அசைன் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இல்லை A B C D இந்த மாதிரி 4 வேணும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தரோம். 4 இண்டெக்ஸ் 4 எலமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தரோம். ஸோ இந்த 4 எலமெண்ட்ஸும் இப்போ ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ இந்த ரேஞ்சுங்கிறது ஒரு சீக்வன்ஸாக நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரேஞ்சுக்கு பதிலாக ஏங்கிற தட் இஸ் ஸோ வேரியபிள் வந்து ஸ்மால் ஏ தான். ஸோ ஸ்மால் ஏவை கொடுத்து இப்போ இந்த ஐயை மட்டும் பிரிண்ட் பண்ண வச்சு அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம இந்த ஐயை மட்டும் பிரிண்ட் பண்ண வைக்கலாமா. ஸோ F5 கொடுத்து ரன் பண்ணோம் அப்படின்னா ABCD இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐஇன் ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ ஏல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூவாக வரும். தட் இஸ் ஐயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் இந்த ஏன்னு சொல்லி அசைன் ஆகும். ஸோ ஏன்னு அசைன் ஆனதுக்கப்புறமா கீழே இருக்கிற கோட்ஸ் எல்லாம் ஒன்றா ரன் பண்ணும். ஸோ ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்து பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ இந்த ஏல இருக்கிற நெக்ஸ்ட் இதுக்கு வரும் பிஆ மாறும். ஸோ பிஆ இருக்கையில் ஃபுல்லாக ரன் ஆகும், அதுக்கப்புறம் சி ஆகும், ரன் ஆனதுக்கமா மறுபடியும் டி ஆகும். ஸோ டி ஆனதுக்கமா லூப் இந்த லூப் முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான் டெர்மினேட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லூப்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கல. போன டைம் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு இஃப்லியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்ஸ் யூஸ் பண்ண இல்லையா. ஸோ அதே மாதிரி இதுலேயும் கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் டைம் கொடுத்த கோடே அப்படியே இருக்கட்டும், தட் இஸ் அந்த ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்து இல்லையா. ஸோ அதுவே இருக்கட்டும். ஸோ இருக்கையில் இப்போ நம்ம இந்த எல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ எல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுதுன்னு நம்ம இப்போ காட்டலாம். ஓகேங்களா. இந்த எல்ஸுக்குள்ளே நம்ம பிரிண்ட் ஆஃப்னு சொல்லி பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி திஸ் லூப் இஸ் டெர்மினேட்டட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று பிரிண்ட் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா. ஸோ திஸ் லூப் இஸ் டெர்மினேட்டட் ஓகேவா அப்படி நம்ம கொடுத்துடலாம். ஸோ ஓகே. ஸோ லூப்புக்கு பி கொடுக்கல, அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரன் பண்ணலாம். F5 கொடுத்து ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நம்ம லாஸ்ட் டைம் கொடுத்தியா. ஸோ நீங்கள் குழம்பு வேண்டாம். ஸோ இட்ரேஷன் இப்போ 1 கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம ரன் கொடுத்தா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாஸ்ட் டைம் 4 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான். அதாவது போன டைம் வந்து இந்த ஸ்டாப் வேல்யூ வர வரைக்கும் இருந்துச்சு, அதுக்கப்புறம் முடிஞ்சு போயிடுச்சு. இந்த டைம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஸ்டாப் வேல்யூ 5 வந்த உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற எல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ ஸ்டாப் வேல்யூ வந்ததுக்கப்புறமா தான் இந்த எல்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ எல்ஸ் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறமா
அடுத்து ஒரு நார்மலான ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் அதுவும் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் நார்மலான ஸ்டேட்மெண்ட் இப்போ நான் கொடுக்குறேன், எந்த ஒரு இன்டென்டேஷனும் இல்லை. ஸோ இது ஒரு நார்மலான ஸ்டேட்மெண்ட். பிரிண்ட் ஆஃப் நார்மல்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நார்மல்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லூப் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்பு. ஸோ இந்த 4 வரைக்கும் இங்கே வரைக்கும் ஃபார் லூப்பு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் முடிஞ்ச உடனே எல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எல்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் நார்மலான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இந்த பிரிண்ட் ஆஃப் நார்மல்ங்கிறது ஒரு நார்மலான ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஃபார் லூப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார் லூப்பாக இருந்தாலும் சரி, வைல் லூப்பாக இருந்தாலும் சரி, இஃப் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நெஸ்டர் ஃபார் லூப்ஸோ அந்த ஃபார் லூப்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு ஃபார் லூப், வைல் லூப், இஃப் எல்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வைல் லூப் பற்றி ஒன்றும் பார்க்கலினாலும் இஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி எல்லாம் பார்த்து இல்லையா? ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சு இப்போ நம்ம ஒன்று தரலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வேணாம், ஸோ ஸ்டார்டிங்லேயே தரலாம். ஸோ இங்கே வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்டென்டேஷனோட வரும். ஸோ இப்போது நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி இப்போ வந்து ஐயோட வேல்யூ 3 இருக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சாரி 1 கொடுத்தேன். ஸோ ஐயோட வேல்யூ 3 இருக்கையில் நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரேக் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதை இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ 1 இருக்குது. ஸோ ஸ்டார்ட் வேல்யூ இருக்கிற 1 பார்த்தீங்க அப்படின்னா அசைன் ஆகும். ஸோ அசைன் ஆகி இந்த கண்டிஷன் ட்ரூவானு பார்க்கும். ஸோ எப்பவும் போலயே தான் அது அசைன் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் போய் பார்க்கும். ஐயோட வேல்யூ ஈக்குவல் டு 3ன்னு கேட்டிங்கன்னா கிடையாது, 1. ஸோ ஃபஸ்ட் டைம் 1 தானே. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இது 2 எக்ஸிக்யூட் ஆகிரும். மறுபடியும் அப்புறம் கண்ட்ரோல் இங்கே வரும். ஐயோட வேல்யூ 2 ஆகும். ஸோ 2 இப்போ வந்து ஐ இஸ் நாட் 3, அது வந்து 2. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு. ஸோ இது ரன் ஆகாது. மறுபடியும் இதெல்லாம் ரன் ஆகிட்டு இப்போ ஐயோட வேல்யூ 3 இருக்கையில் இது ட்ரூ ஆன உடனே இந்த பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா ரன் ஆகும். ஸோ பிரேக்குங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னு என்ன ஆகும்னா அந்த லூப்பவே பார்த்தீங்கன்னா மொத்தமாக டெர்மினேட் பண்ணிடும். அடுத்து வரப்போ இட்ரேஷனோ அதுக்கு கீழே இருக்கிற கோட்ஸோ ரன் ஆகாது. அதாவது இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற கோட்ஸோ அல்லது அடுத்துக்கிற இட்ரேஷன், அதாவது 4 இருக்கையில் 5 இருக்கையில் அப்படி எல்லாம் இருக்கையில் இந்த கோட்ஸோட ரன் ஆக முடியாது அடுத்தது. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரன் ஆகாது. அண்ட் ஆல்சோ இந்த எல் ஸ்டேட்மெண்ட்டுங்கோட ரன் ஆகாது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டாப் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறான். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் முடிஞ்ச உடனே இந்த எல் ஸ்டேட்மெண்ட்டு ரன் ஆகிடும். ஸோ அதுக்கு நம்ம நார்மலாகவே கொடுக்கலாமல்ல அப்படின்னு சொல்லி தோண்டிருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரேக்குங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் இருக்கட்டும். ஸோ பிரேக் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பிரேக் கொடுத்தோம் அப்படின்னா இது கீழே இருக்கிற கோட்ஸையோ அல்லது அடுத்த இட்ரேஷனையோ நடக்க விடாமல் இந்த லூப்பையே மொத்தமாக முடிச்சு போட்டு நார்மலான ஸ்டேட்மெண்ட்ஸ் அடுத்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா லூப்பில் இருக்கிறது. அந்த எல்ஸும் கூட எக்ஸிக்யூட் ஆகலை. அதுக்கப்புறம் நார்மலான இது மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகிருக்குது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கண்டினியூனா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துடலாம். இப்போ அந்த எஃப்ஐ கொடுத்து ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஐயோட வேல்யூ 1 இருக்குது, நார்மலாக ரன் ஆகுது, 2 இருக்குது, ரன் ஆகுது. இப்போ 3 இருக்குது. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூ வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறமா என்ன ஆகும்னா அதுக்கு கீழே இருக்கிற கோட்ஸ் எல்லாம் ரன் பண்ண விடாது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இப்போ இந்த கண்டினியூ. ஸோ போன டைம் பிரேக்கில் இந்த கீழே இருக்கிற கோட்ஸையும் அடுத்து இருக்கிற கோட்ஸையும் ரன் பண்ண விடாது. அண்ட் ஆல்சோ அடுத்து இட்ரேஷனையும் ரன் பண்ண விடாது. பட் இந்த இடத்துல கீழே இருக்கிற கோட்ஸ் மட்டும் ரன் பண்ண விடாம அப்புறம் அடுத்து இருக்கிற இட்ரேஷனை ரன் பண்ண விடும். அதாவது ஐயோட வேல்யூ அப்புறம் 4 மாறினதுக்கு அப்புறமா அடுத்து 4 எல்லாம் மாற விட்டுரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து மறுபடியும் இந்த லூப்பையே மொத்தமாக டெர்மினேட் பண்ணாமல் அந்த கண்டினியூக்கு அடுத்து இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ண விடாது. ஓகேங்களா? அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கண்டினியூவோடைய வேலை. அண்ட் ஃபைனலி லூப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் லாஸ்ட் இருக்கிறது பாஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே இதுவும் பாஸ் பண்ணி விட்டுரும். அவ்வளோதான். அதாவது சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா இது ஒன்றுமே பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் சொல்ல முடியும். இது எதுக்காக யூஸ் பண்ணப்படும் அப்படின்னா இப்போ ஒரு லூப் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த லூப்பில் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டோ ஏதாவது ஒரு கண்டிஷன் செக் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் வந்து நான் என்ன பண்ண சொல்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி டைமிங்கில் இந்த பாஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஃபியூச்சரில் இல்லை ஒரு சில கோட்ஸில் ஆட் பண்ணுவேன், இப்போ எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா இந்த பாஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பாஸ் இல்லாமல் சும்மா விட்டோம் அப்படின்னா எரர் வரும். ஓகேங்களா? ஸோ எரர் வருது பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் இந்த மாதிரி இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா அது கீழே ஏதாவது ஒரு கோடாக தரணும். ஸோ ஒரு கோடுமே தர்றதுக்கு உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னா கொடுக்குற டைமில் இந்த மாதிரி பாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். புரியலினாலும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா இந்த கான்செப்ட் அப்படி. ஸோ நீங்கள் புரியலினா பிரச்சனையே கிடையாது, இந்த வீடியோ திரும்பவும் வேணால் நீங்கள் போட்டு பாருங்க. பிகாஸ் லூப்புங்கிறது கொஞ்சம் தியரிட்டிக்கான பார்ட்டு. ஸோ அது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. அண்ட் ஃபார் லூப் போடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஏதாவது இஃப்பு அந்த நார்மலான கேள்வி உங்களுக்கு ஏதாவது இப்போ டவுட் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ நம்ம அந்த டாப்பிக்கில் ஏற்கனவே பிளேலிஸ்ட் போட்டு நான் கவர் பண்ணி வச்சுக்கிறேன் வீடியோலாம். டவுட்டாக இருந்தால் அந்த பிளேலிஸ்ட்டை போய் வேணால் நீங்கள் பாருங்கள். அண்ட் ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி பார்க்கலாம்.